அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 20/9/2024 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் கோலாப்பூர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மகாலட்சுமி தாயாருடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கட்டும், செல்வம் கொட்டட்டும். நாளை சங்கடகர சதுர்த்தி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 4ஆம் நாள். இன்று அதிகாலை 3:39 வரை துதியை திதியும் அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று காலை 9:38 வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:02 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ளது. இன்று பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கெல்லாம் போட்டிகள் காணப்படும். சில விஷயங்களிலே இழுபறி ஏற்படும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. சில விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் மாலை நேரத்தின் பின்னர் குறையும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இதேபோல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாடு உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. சிலருக்கு ஃபுட் பாய்சன் அல்லது ஃபுட் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். சகோதர வழியிலே சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். விரய செலவுகளும் உண்டு. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். கணவன் மனைவியிடையே இனிமையான நாள், மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சந்தோஷமான நாளாக அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வருகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டெய்லராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையக்கூடிய நாள். மருத்துவர்கள் உங்களுக்கு வெளிநாட்டிலே சென்று படிப்பதற்கான மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு வந்து சேரும். அதே மாதிரி சொந்தமாக கிளினிக் வைக்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினருக்கு சிலருக்கு திடீர் பணவரவு உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சூரிய பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, நன்மைகளும் தீமைகளும் கலந்து வருகின்ற நாள். விட்டுப்போன சில உறவுகள் மீண்டும் வந்து சேர்வதற்கு வாய்ப்புள்ள நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் அல்லது உதவிகள் எல்லாம் வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே நன்மைகள் கிடைக்கும். மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய நாள். வியாபாரிகள் சிலருக்கு திடீர் போட்டிகள் ஏற்படும். அதே போல் அரசு ஊழியர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சராக கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதிலே ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. பயணங்களின் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து சேரும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். சுகமான நாள். வீட்டிலே இருந்தவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். மனஸ்தாபங்கள் நீங்கும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும். சிலருக்கு டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல பலனை நல்ல தீர்ப்பை கொடுக்கும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் அல்லது பாகப்பிரிவினையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அல்லது டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலா ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது கான்ட்ராக்ட் அல்லது புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஃபைனான்ஸ் தொழில் இருந்தவர்களுக்கு அல்லது ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். மகிழ்ச்சியான நாளாக உள்ளோம். சகோதரர் வழியிலே நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி நண்பர்களே, தொல்லைகள் நிறைந்த நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீண் பழி உங்கள் மீது வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள்.
பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு சில திடீர் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்கவும் இன்று வேண்டாம். இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயிகள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள் உங்களுக்கு பிடித்தமான மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். வெளிநாட்டிலே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். சொந்தமாக இடம் அல்லது மனை, நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி அல்லது கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துவதற்கான முயற்சிகளிலே நல்ல தகவல்கள், செய்திகள் வந்து சேரும். சகோதர வழியிலே நன்மைகள் உண்டு. நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்பு அல்லது பிரச்சனைகள் குறையும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். வீணாக கவலைப்பட்டு எதுவும் நடக்க போகிறதில்லை. எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி பாலிசியில் போக வேண்டிய நாள். பணம், காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான நல்ல சகுனம் தெரிகின்ற நாள். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போன்ற பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. சிலருக்கு ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். பெரியவர்கள், முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சில சோதனைகள் எல்லாம் வரும். ஆனால் தன்னம்பிக்கையை தளரவிடக்கூடாது. நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். வெளிநாட்டில் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சகோதரிகளால் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். தாய்வழி உறவுகளால் சில நன்மைகள் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே சொந்தமாக வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அல்லது கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம்.
ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் நல்ல அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க வல்லிபுரம் ஆழ்வாருடைய அனுகூலம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.